ஈரானின் அச்சுறுத்தல் காரணமாக லாரியில் பதுங்கி தப்பித்ததை ஒப்புக்கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவருடன் சென்றிருந்த வெள்ளை மாளிகை அதிகாரிகள், பாதுகாப்பு பணியாளர்கள் சென்ற விமானம்தான் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததாகவும் கூறியுள்ளார். கடந்த மாதம் துருக்கியில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் மாநாட்டை முடித்துவிட்டு துருக்கி தலைநகர் அங்காராவின் விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேமராக்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வையில் படும் வகையில் வழக்கமான ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் புறப்பட்டு நாடு திரும்பினார். இது வழக்கமான ஒரு பயணமாகவே பார்க்கப்பட்ட நிலையில் இந்த பயணத்தின் போது நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் அம்பலப்படுத்தியது. இந்த பத்திரிகையில் செய்தி வெளிவரும் வரை இந்த நடவடிக்கை பல வாரங்களாக வெள்ளை மாளிகையால் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. வெளியான தகவலின்படி அங்காராவில் ஊடக கேமராக்களுக்கு முன்னிலையில் பழைய ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் டிரம்ப் ஏறினார். ஆனால் அந்த விமானத்தில் ஏறியவுடன் அங்கிருந்த ஒரு விமான நிலைய உணவு வழங்கும் லாரி மூலமாக ரகசியமாக வெளியேற்றப்பட்ட டிரம்ப் ஏர்போர்ஸ் C-32A என்ற சிறிய ராணுவ விமானத்தில் ரகசியமாக சென்றது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து முதலில் அமெரிக்கா தரப்பில் மழுப்பலான பதிலே அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது டிரம்ப் லாரியில் பதுங்கி வந்ததையும் ஏன் அவ்வாறு நடந்தது என்பது குறித்தும் பேசியுள்ளார். ஓஹியோவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இந்த விஷயத்தில் தனக்கு வேறு வழியில்லை என்றும், நான் ரகசிய சேவை மற்றும் ராணுவத்தின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவன், அவர்கள் என்னை வேறு விமானத்தில் செல்லச் சொன்னார்கள், அவர்கள் சொன்னதை நான் செய்வேன், அங்கே ஏதோ அச்சுறுத்தல் இருந்ததாக நினைக்கிறேன், நான் அதை பற்றி பெரியதாக எதுவும் கேட்கவில்லை, எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வரும், உண்மையில் நான் பயணம் செய்த விமானத்திற்கு தான் அதிக ஆபத்து இருந்தது, ஏனென்றால் அவர்கள் குறிவைக்க அதிக வாய்ப்புள்ள விமானம் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன், உங்களுக்கு தெரியாத பல அச்சுறுத்தல்கள் எனக்கு உள்ளன, எந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஜனாதிபதிக்கும் பல அச்சுறுத்தல்கள் இருக்கும் தானே, முக்கியத்துவம் குறைந்த ஜனாதிபதிகள் அச்சுறுத்தப்படுவதில்லை, ஒருவேளை நானே மிகவும் செல்வாக்குமிக்க ஜனாதிபதி என்று நினைக்கிறேன், உண்மையை சொல்லப்போனால் நான் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, அது எதுவாக இருந்தாலும் சரி, என் மனப்பான்மை உங்களுக்கு தெரியும் அல்லவா, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று பேசியுள்ளார். அதிபர்கள் அடிக்கடி ரகசிய பயணங்களை மேற்கொள்வார்கள் என்றாலும் இதுபோன்ற ஒரு பயணம் அரிதாகவே பார்க்கப்படுகின்றது. தலைமை தளபதிகள் சில சமயங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளிநாட்டு பயணங்களை ரகசியமாக வைத்திருப்பதுண்டு. பயண அட்டவணைகள் மற்றும் பயண ஏற்பாடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக பயணம் முடியும் வரை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் டிரம்ப் பயணத்தின் போது அதன் பிறகு பல வாரங்களுக்கும் அவர் இருந்த இடம் மறைக்கப்பட்டிருந்தது முன்னெப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் விமானத்தில் தன்னால் விட்டு செல்லப்பட்ட வெள்ளை மாளிகை அதிகாரிகள், பாதுகாப்பு மற்றும் துணை பணியாளர்கள், செய்தியாளர்கள் ஆகியோருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை டிரம்ப் குறைத்து மதிப்பிட்டு பேசியதாக விமர்சிக்கப்படுகின்றது.